தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம அடுத்த வீடியோல என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம். நான் போடுற வீடியோவை எல்லாமே பயங்கரமா எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே போயிருக்கீங்க. மேலும் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பயனுள்ள தகவல்களை தருமையானால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க நம்ம வீடியோல என்ன தலைப்பை பத்தி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களாப்பா? அதாவதுப்பா நம்ம கம்ப ராமாயணம் போட்டுட்டு இருந்தோம். கம்ப ராமாயணம் இன்னும் முடிவுக்கு கூட வரல. சரிங்களா? பார்ட் 3 வர போயிருக்கு. இலங்கை அரசன் ராவணன் சீதையை கடத்தி சென்றான், அனுமன் பார்த்து வந்தான் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்ணோம் போன வீடியோல. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம் அப்படின்னா, மது அனுமன் குடிச்சதுனால அவனால ஒரு இடத்துல இருக்க முடியல. அப்ப என்ன பண்ணா அப்படின்னா, ஆடினான் பாடினான் அங்கும் இங்கும் ஓடினான் உலாவினான் உவகைத்தேன் உண்டான் அப்படின்ற ஒரு செய்தியை, மது குடிச்சதுனாலதான் அவனால ஒரு இடத்துல இருக்க முடியல அப்படின்ற ஒரு செய்தியையும், மது குடிச்சதுனால அழகான அன்னம் கூட பால் தனியா தண்ணி தனியா பிரித்தெடுத்த கூடிய அழகான அன்னப்பறவை கூட ஒரு நாரைய உடல் உறவுக்கு, அதாவது இல்லற வாழ்வுக்கு அழைத்ததாம் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒரு அழகான ஒரு அன்னப்பறவை. நமக்கெல்லாம் இன்னைக்கு அன்னப்பறவை போல வாழணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னார் இருந்து நட்டோர் கொடுப்பின் நனிநாகரிகர், நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர். சங்க காலத்துல எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பழகியவர்கள் தமக்கு தெரிஞ்சும் நஞ்சுன்னு தெரிஞ்சும் அதை கொடுத்தாலும் கூட உண்டு வாழ்ந்தாங்க. ஆனா அந்த நஞ்சானது நாகரிகத்தோடு வாழக்கூடியவர்களை ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். அப்ப மது குடிச்சதுனால என்னென்ன தீமைகள் விளையும், மது குடிச்சதுனால அனுமன் ஒரு இடத்துல என்ன செய்யல இல்ல அப்படின்ற ஒரு செய்தியையும் நமக்கு தெரியும். இன்னொன்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? கம்பராமாயணத்துல பெண்களை தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கவிஞர்கள் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெண்களை வர்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் ஓடுகின்ற தண்ணிக்கு கூட பெண்கள் பேரே வச்சாங்க. ஆனா உண்மையிலேயே தண்ணி ஆனா பெண்ணா அப்படின்றத போன வீடியோல நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். சரிங்களா? இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அம்பிகாவதிக்கும் அமராவதிக்கும் காதல் ஏற்பட காரணம் என்ன அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்ண போறோம். அந்த அம்பிகாவதி யாரு அப்படின்னா, கவி சக்கரவர்த்தி ராமாயணத்தோட ஆசிரியர் கம்பரோட மகன் தான் அம்பிகாவதி. சரிங்களா? கல்வியில் பெரியவன் கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் கவி திறமைக்கு உள்ளானவன் கம்பனின் மகன் தான் அம்பிகாவதி. அம்பிகாவதிக்கு யாருடன் காதல் ஏற்பட்டது? அமராவதியுடன் காதல் ஏற்பட்டது. அப்ப அமராவதி என்பவள் யார் அப்படின்னா, 3ஆம் குலோத்துங்க சோழனின் மகள் தான் அமராவதி. 3ஆம் குலோத்துங்க சோழனின் மகள் தான் யாரு? அமராவதி. புரியுதா? இப்ப அமராவதிக்கும் அம்பிகாவதிக்கும் ஒரு காதல் ஏற்பட்டது. ஆனா இந்த 3ஆம் குலோத்துங்க சோழனின் அவையில் கவி சக்கரவர்த்தி கம்பர் அவைக்கள புலவராக இருந்தார். இந்த அம்பிகாவதிக்கும் அமராவதிக்கும் காதல் ஏற்படாத போது 3ஆம் குலோத்துங்க சோழனோட அரண்மனையில புலவர் கம்பரை தவிர யாருமே அவருக்கு கிடையாது. அதாவது மிகவும் புகழ்பெற்ற ஒரு புலவராக கம்பர் திகழ்ந்தார். கம்பரை போல யாருமே கிடையாது என்ற அளவிற்கு 3ஆம் குலோத்துங்க சோழன் கம்பரை வர்ணித்து அழைத்து காணப்பட்டார். அவ்வளவு ஒரு நண்பர்களாக, அவ்வளவு ஒரு புலவராக கம்பர் காட்சியளித்தார். ஆனால் அம்பிகாவதிக்கும் அமராவதிக்கும் காதல் ஏற்பட்டதன் காரணமாக 3ஆம் குலோத்துங்க சோழன் மகள் என்றே இருக்கார் இல்லையா, அதனால கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்ததுமே கம்பரை பழி தூற்ற ஆரம்பிச்சார். என்னோட அவையில புலவரா இருக்கக்கூடிய ஒரு பையனை தான் என் மகள் விரும்புகிறாளா? எப்பொழுதும் தன் மகளின் நினைவாக இருக்கும் அம்பிகாவதி சிற்றின்ப சாயல் களையாமல் என்ன ஒரு போட்டி வைக்கிறாரு அப்படின்னா, கவி சக்கரவர்த்தி கம்பர், கம்பன் நாட்டாழ்வான் கம்பர், கம்பன்
கவி பாடும். அப்பேற்பட்ட மகன் அம்பிகாவதி அமராவதியை காதல் கொண்டான் எனில் நான் ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில உன்னுடைய பையன் 100 செய்யுட்கள் பாட வேண்டும், 100 பாடல்கள் பாட வேண்டும். அதுவும் அந்த 100 பாடல்களும் யாரை பற்றி பாடுதல் கூடாது அப்படின்னா சிற்றின்ப சாயல் கலங்க கூடாது. சிற்றின்ப சாயல் அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்களை பற்றி வர்ணிக்க கூடாது அப்படின்னு சொன்னார். அதாவது இன்னைக்கு நம்ம பேசுறோம், இன்னைக்கு பெண்கள் 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 நாட்டின் கண்கள் அப்படின்னா சொல்லி இன்னைக்கு ஏகப்பட்ட வார்த்தைங்களை. ஆனா அந்த சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பழமொழி நம்ம நிறைய பழமொழியை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். பெண் புத்தி பின் புத்தி, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பெண்ணோட புத்தி பின்னை போன்ற கூர்மையான புத்தி உடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஆனா கிராமத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு பெண் புத்தி பின் புத்தி பின்னாடிதான் பெண்கள் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு சொல்றாங்க. சரியா? அப்ப அந்த சிற்றின்பம் பெண்களை பத்தி 100 செய்யுள் பாடணும். ஆனா சிற்றின்பம் சாயல் கலங்கவே கூடாது, அந்த மதி மயக்கமானது வரவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? பெண்களை பற்றி வர்ணனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்பிகாவதி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டான். ஏன்னா கவி சக்கரவர்த்தி கம்பனின் மகன் அல்லவா யாரு? அம்பிகாவதி. ஆகவே சரி என ஒப்புக்கொண்டான். ஒரு நாள் நல்ல நல்ல அவையும் கூடியாச்சு. பாடல் பாட எல்லாரும் தயாராயிட்டாங்க. 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு கம்பர் மீது கொஞ்சம் கோபம், கொஞ்சம் இல்ல நிறையவே கோபம். ஏன்னா அம்பிகாவதிக்கும் அமராவதிக்கும் என்ன இருக்குது அப்படின்னா காதலி இருக்குது. சரியா? இப்ப ஒரு நாள்ல அரண்மனையில அவை கூடிருச்சு, எல்லா மக்களும் கூடி இருக்காங்க. பாடல் பாட தொடங்கிட்டான். யாரு? அம்பிகாவதி. பாடல் பாடுறான். மறைந்திருந்து அமராவதி என்ன பண்றாங்க அப்படின்னா 100 மலர்களை எடுத்து வச்சுட்டாங்க. ஒவ்வொரு பாடல் முடிவிலும் ஒரு பாடல் முடிஞ்சிருச்சு, ஒரு பாடல் முடிஞ்சிருச்சுன்னு அந்த 100 மலர்கள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா தனித்தனியே பிரிச்சு வைக்கிறாங்க. 100 பாடல் இல்ல, 99வது அம்பிகாவதி 99வது பாடல் பாடி முடிக்கிறான். 99வது பாடல் பாடி முடிக்கிறான். அமராவதிக்கு பூக்கள் எல்லாம் தீந்துருச்சு, களத்துல இருந்த பூக்கள் எல்லாம் தீந்துருச்சு. அப்ப அமராவதிக்கு என்ன ஒரு நினைப்பு அப்படின்னா அம்பிகாவதி 100 செய்யுளையும் நல்லபடியா பாடி முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு, ஒரு மகிழ்ச்சியான உள்ளுணர்வுகள் ஏற்படும் இல்லையா. அப்ப 100 செய்யுளும் தீர்ந்து போச்சு. ஆனா அவன் பாடி முடிச்சது அம்பிகாவதி 99வது பாடல் தான். களத்தில் இருந்த 100 மலர்களும் தீர்ந்து போயின் காரணமாக 100 செய்யுள் பாடி முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அமராவதி எட்டி பார்த்து விட அம்பிகாவதி 100வது பாடல சிற்றின்ப கலக்கத்தோடு பாடிவிட்டான். யார வர்ணிச்சு விட்டான்? எட்டி பார்த்தவுடன் அம்பிகாவதியின் அழகை வர்ணித்து விட்டான். எட்டி பார்த்த அமராவதியோட அழக அம்பிகாவதி என்ன செஞ்சுட்டான்? வர்ணிச்சு விட்டான். சற்றே பருத்ததனமே குலுங்க தரவடம் தச்சை அசைய குழல் ஊட ஆடத்துவர் சொல் செவ்வாய் நல்தேன் ஒழுக நடன சிங்கார நடையழகி பெண்தேர் இருக்க தலைய அலங்காரம் புறப்பட்டதே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அவன் பெண்களை பத்தி, அதாவது அமராவதியை பத்தி அம்பிகாவதி வர்ணிக்க ஆரம்பிச்ச உடனேயே 3ஆம் குலோத்துங்கன் வைத்த சோதனையில் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அவன் ஜெயிச்சிட்டான். அம்பிகாவதி 100 செய்யுள் தான் பாடுனான். ஆனா 99வது செய்யுள் தான் என்னது போட்டிக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது. அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா இல்லையா, அது காப்பு செயல், கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒரு செய்தியை பதிவு பண்றாங்க. சரியா? சற்றே பருத்த தண்டமே அப்படின்னு சொல்லி பெண்ணை யார? அமராவதியை வர்ணிச்சு விட்டான். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மையில் சிற்றின்பம் கலங்காமல் 99 செய்யுள் பாடி முடித்து இன்னும் ஒரு செய்யுள் மட்டுமே பாக்கியிருந்த நிலையில் அமராவதி எட்டி பார்த்து விட்டாள். அம்பிகாவதி மயிரிழையில் தோற்று போனான் அப்படின்ற ஒரு செய்திய, அதாவது இந்த தக்க வாய்ப்பை எதிர்பார்த்து மன்னனுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தாயிற்று. ஏன்னா போட்டியில என்ன செய்யணும் அப்படின்னா அம்பிகாவதி ஜெயிக்கணும். அப்பதான் அமராவதிய திருமணம் முடித்து கொடுப்பான். ஆனா தக்க வாய்ப்பை எதிர்பார்த்திருந்த 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்து விட்டது. பாலில்
பழம் நழுவி பாலில் விழுந்தாயிற்று அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்றோம். ஆகவே இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோதனையில் தோற்ற அம்பிகாவதியையும் கவி சக்கரவர்த்தி கம்பரையும் சோழ நாட்டை விட்டே இருக்கக்கூடாது என்று விரட்டி விட்டனர். நாட்டை விட்டு உத்தரவிடுகின்றான். நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடுகிறான். யார்? இவர் தான் அமைச்சர், அரசர். அப்ப அரசரோட இதுக்கு புலவர்கள் கட்டுப்படணும் இல்லையா? அப்ப சோழ நாட்டை விட்டு வெளியேறும்படி அரசர் உத்தரவிடுகின்றார். மனம் வெறுத்து கம்பர் சோழனை பார்த்து ஒரு பாடல் பாடுகிறார். மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ, மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ, உன்னை அறிந்தேன் தமிழை ஓதினேன், உன்னை அறிந்தேன் தமிழை ஓதினேன். நான் நல்ல புலவன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு தானே நீ என்னைய சோழ நாட்டை விட்டு விரட்டி அடிக்கிற. உன்னை அறிந்த நான் தமிழ் ஓதினேன், என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளாத வேர்ந்து உண்டோ, உண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு. நீ என்னை ஏற்றுக்கொள்ளலையோ இல்லையோ, ஆனால் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி கம்பர் சோழ நாட்டை விட்டு வெளியேறுகிறார். அதாவது மூன்றாம் குலோத்துங்க சோழனும் கம்பரை விடவில்லை. பதிலுக்கு இவர் ஒரு பாடல் பாடுகிறார். என்ன சொல்றார்? போற்றுபவர் போற்றற்றும் பொருள்கொள்ளா விடில், போற்றுபவர் போற்றுவர் பொருள்கொள்ளா விடில், தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை, தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை, மாற்றினும் மாற்றுவர் வன்க நாளர்கள் வன்கணாளர்கள், கூற்றினும் பாவலர் கொடியல் அவரே. அதாவது நல்ல மேடை பேச்சாளர்கள்லாம் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போற்றுபவர் போற்றட்டும் தூற்றுபவர் தூற்றட்டும், அச்சமில்லை எனக்கு எனது கருத்தை எடுத்துரைக்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த வரிகளை சொல்லாமல் மூன்றாம் குலோத்துங்க சோழனும் சொல்றாரு, நீ இல்லேனா என் நாடு படிவால் ஆயிருமோ, நீ போயிடு, நான் வேற ஆளை வச்சு என்ன செஞ்சுக்கிறேன் பாத்துக்கிறேன். அந்த மாதிரியே மூன்றாம் குலோத்துங்க சோழனும் என்ன செஞ்சுட்டாரு? பெரிட்டி அடிச்சிட்டாரு. சோழ நாட்டை விட்டு வெளியேறிய கம்பன் கவி சக்கரவர்த்திக்கும் புவி சக்கரவர்த்திக்கும் மோதல் வெடித்தது இல்லையா? கவி சக்கரவர்த்திக்கும் புவியை ஆளக்கூடிய புவி சக்கரவர்த்திக்கும் மோதல் வெடித்தது. ஆயினும் காதல் மனம் கொண்ட அம்பிகாவதியும் அமராவதியும் காதல் போயின் சாதல் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டனர். காதல் போயின் சாதல் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டனர். சோ அதனாலதான் இன்னைக்கு அம்பிகாவதி அமராவதி இவரோட காதல் என்ன செய்யாமையே போயிடுச்சு அப்படின்னா, ஜெயிக்காமலேயே போயிடுச்சு. சொல்லுவாங்களே, வாழாம காதல் ஜோடி. அதே மாதிரிதான் வாழாமலேயே அம்பிகாபதியும் அமராவதியும் மண்ணுலகை விட்டு மறைந்து போயினர். ஆனாலும் மகன் இறந்த துக்கம் தாழாமல் ஒரே மகனை இடித்து துடித்த கம்பர் தம் துயரத்தை ராமனை பிரிந்த தசரதன் மூலமும் இந்திர சித்தை இழந்த ராவணன் மூலமும் வெளிப்படுத்தினார். புரியுதுங்களா? ஒரே மகனை இழந்து துடித்த கம்பர் தம் துயரத்தை ராமனை பிரிந்த தசரதன் மூலமும் இந்திர சித்தை இழந்த ராவணனை போலவும் வெளிப்படுத்தினார். மகனின் மறைவுக்கு பின் கம்பர் பாண்டி நாடு நாட்டரசன் கோட்டையில் தங்கி அங்கேயே உயிர் விட்டார். இன்னும் பாண்டிய நாட்டுல நாட்டரசன் கோட்டையில கம்பரோட சமாதி இருக்கிறத நம்ம கண்கூடாகவே என்ன செய்யலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கம்பரின் இறப்பால் கலைமகள் தம் மங்கள அணியை இழந்தாள் என்று வாணிதாசன் புகழாரம் சூட்டினார். யாரோடக்கு? கம்பருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். கம்பரின் இறப்பால் கலைமகள் தம் மங்கள அணியை இழந்தாள் என்று வாணிதாசன் கம்பருக்கு புகழாரம் சூட்டி உள்ளார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அமராவதியோட காதல் சாதலில் முடிவுற்றது அப்படின்ற ஒரு அழகான செய்தியையும் கம்பரோட வாழ்க்கை வரலாறுல நம்ம பார்க்கிறோம். கம்பராமாயணத்துல இது ஒரு புறப்பட்ட செய்தி அப்படின்ற ஒரு செய்தியை நான் பதிவு பண்றேன். சரிங்களா? நம்ம சேனல் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குமேயானால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.